ஹே காய்ஸ், ஃபைனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பியும் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெய்ஜிங் ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக வந்திருக்கோங்க. பெய்ஜிங் ஏர்போர்ட்டுக்கு அவுட் சைடில் நான் நின்றுட்டுருக்கேன். நான் பெய்ஜிங் ஏர்போர்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், மெட்ரோ, சப்வே எல்லாமே உங்களுக்கு கன்வீனியன்ட் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால மக்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக ஊருக்கு போகிறாங்க. சைனீஸ் நியூ இயர் இப்போ இன்னும் ஒரு 2 3 நாளில் சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாம் எவ்வளோ பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு, எவ்வளோ பெரிய பேக்லாம் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாரி பெரிய பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் அப்படியே நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாப்லேருந்து வெளில வந்த உடனே உங்களுக்கு இந்த போர்டிங் பாஸ் வாங்குற இடம் வந்துருது. அந்த போர்டிங் பாஸ் முடிச்ச உடனே அடுத்து இங்கே செக்யூரிட்டி செக் வந்துருது. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளார போய் தான் உங்களுக்கு அடுத்த இன்டர்நேஷனல் வருது. 2 சேனல் தனித்தனியாக வச்சுருக்காங்க. மொத்தம் 3 டெர்மினல் இந்த இடத்துல இருக்குது. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டெர்மினல் T1 நினைக்கிறேன் இடம் அது. இதெல்லாம் வந்து லைட் ட்ரெயின், இது ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற லைட் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு டுடே நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மக்களோட கூட்டத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க தான் எல்லாமே. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட் வீடியோக்கு போகலாம். ஏர்போர்ட்டை விட ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் வந்து கூட்டம் ஜாஸ்தி. இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான கூட்டம் தான் அதிகமாகிடும் கூட்டம். அப்போலாம் டிக்கெட்டே வாங்க முடியாது, அந்தளவுக்கு க்ரௌட் நிற்கும். கண்டிப்பாக மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. லாஸ்ட் இயரும் மிலிட்ரி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் மிலிட்ரி தான் வந்து க்ரௌடை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டு செக்கிங் பண்ணுறது. டேரெக்டாக வந்து நம்ம எங்கேயுமே க்யூவில் நிற்க தேவையில்ல. இன்கேஸ் நம்ம லக்கேஜ் எதுவுமே இல்லைனா நம்ம டேரெக்டாக இங்கேயே வந்து போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். அந்த இடம் அது டொமஸ்டிக் செல்ஃப் செக்கிங் போட்டுருக்காங்க. இந்த ஏர்போர்ட் ரினியூவல் பண்ணது பார்த்தீங்கன்னா 2019 தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டிசைன்லாம் பண்ணிருக்காங்க பாருங்கள். எல்லாமே இந்த சைனீஸ் நியூ இயர்க்காக டிசைன் பண்ணதாக இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நிறைய இடத்துல இதுமாதிரி இந்த ஹுவாவை ஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏகப்பட்ட இருக்குங்க. புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்காங்க. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹுவாவைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதான் இப்போ என்ன சொல்லணும்னா இந்த ஏர்போர்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து தாசிங்னு சொல்கிறாங்க. தாசிங் ஏர்போர்ட்டு. ஸோ அதனால் அந்த ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ரீசன் இல்லாமல் தான் பேர் வைக்க மாட்டாங்க. தாசிங் அப்படின்னு மீனிங், தாசிங்கோட மீனிங் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார், நட்சத்திரம், அதுதான் அதோட மீனிங். ஸோ அதனால் அந்த கான்செப்டில் அவங்க இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து கோஞ்சோ பையூன்னு அந்த ஏர்போர்ட் போயிருந்தோம். அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வானத்துக்கு மேலே இருக்கிற வெள்ளை மேகங்கள், அதுதான் அந்த ஏர்போர்ட்டோட பேர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர்போர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா மேகம் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும்போது இங்கே வானத்துக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வானத்தில் மேகத்துக்கு நடுவில் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா. அதேமாதிரி இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் ப்ரைஸு. ஏர்போர்ட்டுக்குள்ளார எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவுட் சைடில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் ப்ரைஸ் இருக்கும். பக்கத்துலேயே வந்து அந்த கேப்சூல் வீடு ஜப்பானில் இருக்கும்ல, அதேமாதிரி இருக்கு பாருங்க. இதான் தங்கிறதுக்கு எவ்வளோன்னு தெரியல. இது வந்து 20 ரூபா போடுது 1 ஹவருக்கு. இது ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல வந்துருச்சுங்க. இந்த கேப்சூல் ஹவுஸுங்கிறது நிறைய இடத்துல பார்த்துட்ருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளாரே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு பாருங்க. லைப்ரரிக்குள்ளே நான் போகல, புக்கு படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. உள்ளாரே ஒருத்தன் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. லைப்ரரி வந்து ஃப்ரீ தான், புக்கு வாங்கினா மட்டும் தான் காசு. இங்கே ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ட்ராவலை தொடங்கலாம். கடையில் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இந்த கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். 47 RMB போட்டிருக்காங்க. இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் குக்கும்பரு, ஒரு கொக்கோலா, அப்புறம் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம செக்யூரிட்டி செக் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளார வேறு என்னெல்லாம் அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் உள்ளே வந்து கார்டன்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
செக்யூரிட்டி செக் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ரோபோட் தாங்க. யாருமே ஆள்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். அங்கே பாருங்கள் எப்படி பரவாயில்ல. எங்கேயுமே ஆளே இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து ரோபோட் தான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போய்ட்டு ஃபேஸ் ஐடி வச்சு ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறம் லக்கேஜ் செக் பண்ணுற இடத்தையும் பாருங்கள், பேக்கேஜ் செக் பண்ணுற இடத்துலையும் இங்கேயும் வந்து கேமரா ஃபுல்லாக ஃபேஸ் ஐடி தான். எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி தாங்க. இங்கே ஃபேஸ் ஐடி இல்லாத எங்கேயுமே கிடையாதுங்க. அதில் இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கெங்கே போகிறோம். எல்லாமே உங்களுக்கு பேக்கேஜ் செக்கிங்லாம் முடிஞ்சிச்சுங்க. எல்லாமே ரொம்ப ஒரு 5 நிமிஷம் தாங்க. எல்லாமே 5 நிமிஷம் டக்கு டக்குன்னு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு டைம் டிலே ஆகல. டக்குன்னு செக் பண்ணிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. அப்படி நேராக வந்து கேட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக டொமஸ்டிக் சேனல் தான். அது இன்டர்நேஷனல் கிடையாது. உள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் இங்கே எல்லா கேட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபேஸ் ஐடி ரெகனைசேஷன் இருக்கு பாருங்க. இது இங்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட மூஞ்சை காட்டினா போதும். ஃபேஸை காட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி நம்மளோட போர்டிங் கேட் எங்கே எல்லாமே அது வந்துடும். அதில் நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி போஸ்ட் கார்டு அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இதை வந்து எங்கே வேணால் அனுப்பிக்கலாம். இதில் சொன்னாலுங்க ஸ்டார் ஃபிஷ் பண்ணலாம் பாருங்க. எப்படி இருப்பாங்க இந்த இடத்த பாருங்கள். இதுதான் டாப் வியூ தான். பார்க்கறதுக்கு அந்த கடல் மேலே இருக்க அந்த நட்சத்திர மீன் மாரியே இருப்பாங்க அந்த டிசைனு. இந்த ஏர்போர்ட் மேலேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருந்த இடம். எல்லா இடத்தையும் என்னென்னமோ டிசைன் பண்ணிடுறாங்க. இந்த தாமரை பூலாம் போட்டுருக்காங்க பாருங்க. இடத்துல தாமரை பூ டிசைனு, கடல் அந்த குளத்தில் தாமரை பூ நிறைய இருக்கும். கிட்ட வந்து பிளாஸ்டிக் இது ஆக்சுவலாக. அது எட்டைக்கான்னு பார்க்கும்போது நிஜமான தாமரை பூ நிறைய இருக்குங்க. இந்த ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோலார் பேனலுங்க எல்லாமே. நான் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் மேலே ரூஃபில் வந்து எல்லாருமே சோலார் பேனல் செட்டப் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட் 90% ஃபுல்லாகவே சோலார் எனர்ஜி தான். அப்புறம் ஏசியா பசிபிக்லேயே இதுதான் கிளீனஸ்ட்டு ஏர்போர்ட்டு. நிறையா பெருமைகள் இந்த ஏர்போர்ட்டுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 72 மில்லியன் மக்கள் வந்து போகிறாங்களாம் அந்த இடத்துக்கு. டொமஸ்டிக் டிபார்ச்சர் டொமஸ்டிக்கோட டெர்மினலே இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இன்டர்நேஷனலுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். ஏர்போர்ட்டோட ஃபுல் மேப் போட்டுருக்காங்க பாருங்கள். எந்தெந்த இடத்துல என்னென்ன கடை இருக்குது எல்லாமே போட்டுருக்காங்க. இந்த ஏர்போர்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏர்போர்ட் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட கேட்டுக்கு இப்போ அந்த போர்டிங் கேட் போகிறோம்ல, அது வந்து 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அது கரெக்டாக அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து ஆக்சுவலாக டி கேட் தான் போகணும். நம்ம டி கேட்டுக்கு அந்த பக்கம் போகலாம் வாங்க. இந்த கூச்சியோட விளம்பரத்தை பாருங்கள் எப்படி இருக்குங்க. 3Dயில் ஒரு கதவு திறக்கிற மாதிரி வந்து அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். இதில் அடுத்த ஒரு டிசைன் வச்சுருக்கேன் அப்படின்றதுல இங்கே பாருங்க. மேலே கீபோர்டு இருக்குது. மேலே ஏறி வேணால் யாராவது பியானோ வாசிக்க தெரிஞ்சால் போய் வாசிக்கலாம் போயிட்டு. இந்த இடத்துல மேலே ஓப்பனாக இருக்குங்க. சீலிங் வந்து இந்த இடத்துல பயங்கரமான கிளீனிங்கான இடங்க. அது ஒரு சின்ன குப்பை கூட இன்னும் பார்க்கல. இன்னும் இந்த கிளீனிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சைனாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பக்கா. அதுக்கு வந்து 100க்கு 100% நம்ம சொல்லலாம் அது. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் குப்பையை போடுறது அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் டக்குன்னு க்ளீன் பண்ணிடுறாங்க ஆன் ஸ்பாட்டில். அதில் தான் இவங்க கேட்குங்க. மக்களை வந்து யாரும் வந்து குப்பை போடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. குப்பை போடுறோம் போட்டுக்கோ, அதுக்குன்னு ஆள் வச்சு அவங்க கரெக்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க கவர்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஏர்போர்ட்லேயே நம்ம முக்கியமான விஷயம் தான் இதாங்க, டீ கார்டன். இது இந்த சைனீஸ் நியூ இயருக்காக புதுசாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. போயிட்டு நான் லாஸ்ட் டைம் முறை வரும்போது அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்துச்சு. இது இந்த இடத்துல பாருங்கள், சேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன சின்ன விஷயம் தாங்க எல்லாமே. அதுவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்டு உங்களுக்கு வந்து மேற்கொண்டு அழகுபடுத்துறாங்க. அவ்வளோதான். அங்கே சேர்லாம் பார்க்க அழகாக இருக்குது, சோஃபா மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தா சார்ஜிங் பண்ணுற இடம் இருக்குது. சார்ஜிங் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றது, உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அதானே போனீங்கன்னா நார்மல் சேர். இங்கே பசங்களாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறாங்க பாருங்க. எல்லாம் ஊருக்கு மேபி இங்கே ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க.
இப்போ எல்லாருமே லீவ் விட்டனால எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. நிறைய பசங்க இருக்காங்க பாருங்க. அதுக்கு உள்ள ஒன்று மிஸ் இருக்கு, அதுதான் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாரையும். ஓஹோ, இன்னும் ஓப்பன் ஆகலாங்க டீ கார்டுன்னு. அங்கெல்லாம் ஓப்பன் போட்டிருக்கு, ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. 31 ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கரண்டிலேருந்து உள்ளே பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு. நான் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிட்டு தான் வந்தேன். அங்கெல்லாம் ஓப்பன் தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர்லேருந்து ஓப்பன். சைனீஸ் நியூ இயர்னா சைனீஸ் நியூ இயர் 29 சைனீஸ் நியூ இயர். அப்போ அதுலேருந்து தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ யாரும் இங்கே வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கு பார்க்க. அது இன்னும் ஆனால் உள்ளாரெலாம் ஓப்பன் ஆகல பாருங்க. உள்ளே இருந்தால் கேட்டு உள்ளே இருக்குங்க. இது வெளியில் அவுட் சைடில் தான் தெரியுது. உள்ளார இன்னும் நிறையா விஷயம் இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்களா, ரியல் டைம் ஏர் குவாலிட்டி, அப்புறம் ஹியூமிடிட்டி எவ்வளோ, அது எல்லாமே இல்லை அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. Increase compression. Oxygen masks will automatically drop from the compartment above. 氧气面罩。இப்ப நீ வரலாம். வா 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 வா. நிறுத்துமா. நீ ஏப்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. அம்பாஸ்டர் நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம், நீ வரலாம். நிறுத்துங்க. அம்பாஸ்டர் இப்போ லக்கேஜ் எடுக்கிறதா வந்தாங்க. அதில் லக்கேஜ் எடுக்கிற இடத்துல ஒரு ஷூட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கேமரா காட்டுது, அது இங்கே மானிட்டரில் தெரியுது பாருங்க அது. ஸோ நம்ம இங்கேருந்தே நம்ம லக்கேஜ் லோட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கலாம். அங்கே எப்படி போகிறாங்கன்ட்டு எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்க. யாருமே தூக்கி தான் போடல.